வணக்கம் அன்பர்களே. நிறைய அன்பர்கள் குலதெய்வம் தெரியல அப்படின்னு அணுகுறாங்க. அப்படி அணுகுறப்பம் அவங்களுடைய ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு முறையானதாக இல்லை. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தை அனுப்பி, "ஐயா என் குலதெய்வமே தெரியல. என் குலதெய்வம் எதனால தொலைஞ்சு போனது? என்ன காரணம்? முன்னோர்கள் சாபம் எதுவும் இருக்கா? அல்லது குலதெய்வ சாபம் இருக்கா?" அப்படிங்கிறத முறைப்படி தெரிஞ்சுக்கிடணுமா இல்லையா? ஆனா, அப்படி வர முக்காவாசி மக்கள் அப்படிப்பட்ட கிளையண்ட்டே இல்ல. வெறுமனே ஜாதகத்த அனுப்பி வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். குலதெய்வத்த மட்டும் கண்டுபிடிச்சு குடுங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ நம்ம ஒரு மிஷின் மாரி நெனச்சுக்கிறாங்களே தவிர, நம்மளுடைய அந்த ஞானத்துக்கு மதிப்பு குடுக்க மாட்டேங்கிறாங்க. வழிகாட்டி அப்படிங்கிற நெனைக்க மாட்டேங்கிறாங்க. சரின்னு கண்டுபிடிச்சு குடுத்தா, அதுக்கப்புறம் ஒரு சில பேர் குலதெய்வம் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஒரு சில பேர் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு காரணம் ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. குலதெய்வம் தொலைஞ்சு போயிடுச்சு. குலதெய்வம் காணல. குலதெய்வம் எதுன்னே தெரியல அப்படின்னா, இப்ப நம்ம வீட்ல ஒருத்தவங்க கோவச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு போய் பார்க்குறீங்கன்னா, அவங்க உடனே சரின்ட்டு உங்க கூட வந்துருவாங்களா? அந்த கோவம் உங்கள்ட்ட இருக்குமா இல்லையா? நான் வரமாட்டேன்பாங்க. கைய புடிச்சு உதறுவாங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கு புடிச்சத வாங்கிட்டு போயி, அவங்களுக்கு என்ன செஞ்சா அவங்க ஆத்மா அவங்களுடைய மனசு நிம்மதி அடையும், சமாதானம் அடையும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தானே நம்ம அடுத்து வீட்டுக்கு கூட்டு வருவோம். அதே மாரி தான் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறப்போ, முறைப்படி ஜாதகம் பார்த்து ஏதேனும் குலதெய்வத்துடைய தோஷம் இருக்கான்னு கண்டுபிடிச்சு, முறையா ஜோதிடர்ட்ட அணுகுறதே உத்தமமான முறை அப்படிங்கிறத அன்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இத என்னுடைய கருத்தா முன்வைக்கிறேன். இதில உண்மைத்தன்மை இருக்குங்கிறத அவரவர் உணர்தலுக்கு நான் உட்பட்டுக்கிறேன். நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.